பெண்கள் என்றால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை, குடும்ப கருத்தை அதற்குள் வைத்ததால் தான் உரையாசிரியர்கள் சொன்னார்கள், ஊர்மிளை தன்னுடைய கணவன் இலக்குவன் 14 ஆண்டு காலம் துஞ்சா நாயகனாக சென்று ராமனுக்கு ஏவல் செய்த பொழுது இங்கே இல்லற வாழ்க்கையை துறந்து தன் கணவன் காட்டுக்கு சென்ற பிறகு ஊர்மிளை இல்லற துறவரம் காத்தாள் என்றால் ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டும் என்ற குடும்ப இலக்கணம் சொன்னார் இல்லையாங்க. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? ஒரு வீட்டுல அப்பா இருக்காரு, கடுமையா உழைச்சு நிறைய சொத்து சேர்க்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி தவறுகிறார் அப்பா. அப்பா தவறிய பிறகு ஊரார் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில அந்த சொத்துக்கள் அண்ணனுக்கு ஒரு பகுதி, தம்பிக்கு ஒரு பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையோடு தான் அதை பிரித்துக் கொள்கிறார்கள். கடைசியா ஒரு சொம்பு மீறுதுங்க. கடைசியா ஒரு சொம்பு மீறுது. 2 சொம்பு இருந்தா அண்ணனுக்கு ஒண்ணு தம்பிக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு சொம்பு தான் மீந்தது. அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் சொல்றான் தம்பி மேல உள்ள பாசத்துல, தம்பி நீ எடுத்துக்கடா, அந்த ஒரு சொம்புனால என்னடா வந்துட போகுது, நீ எடுத்துக்கடான்னு தம்பிக்காக ஒரு சொம்பை விட்டு கொடுக்க அண்ணன் தயாராக இருக்கும் பொழுது வீட்டு அடுப்பங்கரையில இருந்து அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உள்ள போயிட்டு வரா. வந்த உடனே தம்பி கிட்ட சொல்றா, சொம்பு எனக்கும் வேணுங்கிறான். தம்பி சொல்றா, அண்ணன் நீ தாராளமா எடுத்துக்கண்ண, அதனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் பொழுது அடுக்கலைக்குல இருந்து அப்படின்னு ஒரு சத்தம் வருது. தம்பி உள்ள போயிட்டு வரார். தன் மனைவி கிட்ட போய் பேசிட்டு வந்த பிறகு சொம்பு எனக்கும் வேணுங்கிறாரு. அந்த சொம்ப ஊரார் உற்றார் உறவினர்கள் 2ஆ வெட்டி உனக்கு ஒரு பாதி உனக்கு ஒரு பாதின்னு கொடுத்த வரலாறு இந்த தேசத்துல இருக்கு. சென்னையில சொம்பு வெட்டி தெருன்னே ஒரு தெரு சாட்சியா நிக்குதுன்னா அண்ணன் தம்பி அந்த சொம்பு வெட்டி தெருனா இப்ப தம்பு செடி தெருவா இருக்கு. இப்படிப்பட்ட உறவுகள் வாழக்கூடிய காலத்துல அண்ணனுக்கு சேவை செய்யறதுக்காக தம்பி போகும் பொழுது தம்பி மனைவி தவ வாழ்க்கை மேற்கொண்டு இதன் மூலமாக என்னை போன்ற இல்லத்தரசிகளுக்கு, குடும்பஸ்தர்களுக்கு கம்பநாட்டாழ்வார் படைத்து காட்டியது, பெண் என்றால் விட்டு கொடுத்தல் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும்னு குடும்பத்துக்கு தானே சொல்லி வச்சாங்க. எங்க விஜயகுமார் அண்ணனுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுற ஒரு பெண்ணுக்கான கதாபாத்திரத்தினுடைய படைப்பினுடைய உச்சத்தின் விளிம்பு என்ன தெரியுமா? ஒரு பெண் என்றால் அவளுக்குள் பொறுமை இருக்க வேண்டும், அவளுக்குள் மிகச்சிறந்த நிதானம் இருக்க வேண்டும், அவளுக்குள் விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும், அவளுக்குள் அன்பு என்ற நிலை இருக்க வேண்டும். இவை எல்லாத்தையும் புகுந்த இடத்துக்கு போக